ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்த பிறகு ஆதாம் மற்றும் ஏவாள் ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள். சில காலம் கழித்து ஏவாள் ஒரு மகனை பெற்றாள். அவனுக்கு அவர்கள் காயின் என்று பெயர் வைத்தார்கள். பின்னர் இன்னொரு மகன் பிறந்தான். அவனுக்கு அவர்கள் ஆபேல் என்று பெயர் வைத்தார்கள். காலம் செல்ல செல்ல காயின் நிலத்தை உழைக்கும் ஒரு விவசாயியாக ஆனான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கும் ஒரு மேய்ப்பனாக வளர்ந்தான். இரு சகோதரர்களும் தங்கள் தங்கள் வேலைகளை செய்து பூமியில் வாழ்ந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் தேவனுக்கு பலி கொண்டு வர தயாரானார்கள். ஆபேல் தன் ஆடுகளில் முதற் பிறந்த சிறந்ததை தேவனுக்கு அர்ப்பணித்தான். காயினும் நிலத்தின் பயிர்களை தேவனுக்கு பலியாக கொண்டு வந்தான். தேவன் ஆபேலின் பலியை அன்புடன் ஏற்றுக்கொண்டார். ஆனால் காயினின் பலி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவன் மனதில் கோபம் எழுந்தது. தேவன் காயினை எச்சரித்தார், பாவம் உன் வாயில் கதவின் அருகில் காத்திருக்கிறது. ஆனால் காயினின் இதயத்தில் பொறாமை மேலும் மேலும் வளர்ந்தது. ஒரு நாள் காயின் ஆபேலை வயலுக்கு வரச் சொன்னான். அங்கே காயின் தன் சகோதரன் ஆபேலை கோபத்தில் கொன்றான். அது மனித வரலாற்றில் நடந்த முதல் கொலை. தேவன் கேட்டார், உன் சகோதரன் ஆபேல் எங்கே? அதன் பிறகு காயின் தன் பாவத்தின் விளைவாக பூமியில் அலைந்து திரிந்தான்.